அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே இந்த நாளை நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக்கி தருவாராக. நேற்றைய தினத்தில் நீங்கள் எல்லாம் வந்திருப்பீங்க, சரியா? நேற்றையிலிருந்து இந்த நிமிஷம் வரை உங்கள் எல்லாருக்கும் இங்கே நல்லா இருந்துச்சா? எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? ராத்திரி நல்லா தூங்குனீங்களா? நீங்கள் பேசிக்கிட்டுலாம் இருக்கலையா? ஏன்? எல்லாரும் ஒவ்வொரு இடத்துலேருந்து வந்திருக்கீங்க. நீங்கள் நல்லா பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகப்படுத்தி இருக்கலாம். அப்போ ரொம்ப நல்லவங்களாக இருக்கீங்களா எல்லாரும்? சரியா? சரி. நேற்றைய தினத்திலே நாங்கள் வர முடியல. நேற்று சென்னையில் ஒரு கூடுகை, திருநெல்வேலிக்கு வருவதற்கே 11 மணி ஆகிவிட்டது. அதனால் இன்றைக்கு உங்களோடு கூட இணைந்து பங்கு பெறுவது மிகுந்த மகிழ்ச்சி. தேவன் தாமே இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து தருவார். நமக்கு என்ன தலைப்பு? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. நம்மெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியா இல்லையா? அந்த நம்பிக்கை யாருக்கெல்லாம் இருக்கு? எல்லாருக்கும் இருக்கா? சரி. அதற்கு ஆதாரமாக கொடுக்கப்பட்ட வேத வசனம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம். நானே வாசித்துட்டா? நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். சரியா? அன்பானவர்களே, 1 பேதுருக்கு எழுதின நிருபத்தை நாம் பார்க்கும் பொழுது கிபி 64 நீரோ மன்னனுடைய உபத்திரவ காலத்தில் ரோம பேரரசில் எருசலேமில் உள்ள விசுவாசிகள் மிகுந்த நெருக்கத்துக்குள்ளாகிறார்கள். இந்த கடினமான சூழ்நிலையில் அவர்கள் சிதறி மத்திய தரைக்கடல் பகுதியில் உள்ள நாடுகளுக்கு அவர்கள் சென்று குடியேறுகிறார்கள். நீங்கள் முதல் வசனத்தில் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் நீங்கள் அதை பார்க்கலாம். இவ்விதமாக சிதறி சென்ற மக்களை அவர்களுடைய விசுவாச நிலையில் அவர்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்துவதற்காக பேதுரு இந்த நிருபத்தை என்ன செய்கிறார்? எழுதுகிறார். இதை நீங்கள் மறந்துடக்கூடாது. மிகுந்த ஒரு உபத்திரவம், நெருக்கடியான ஒரு காலம், அங்கே வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலை இல்லை. எல்லாவற்றையும் விட்டு அவங்க சிதறி என்ன செய்கிறார்கள்? சென்று பல்வேறு இடங்களில் குடியேறுகிறார்கள். அந்த பகுதியெலாம் அந்த முதல் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் அவர்களை விசுவாச நிலையில் உறுதிப்படுத்தி நிலைநிறுத்துவதற்காக இந்த நிருபத்தை எழுதுகிறார். அதிலும் இந்த 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால்
விசுவாசிகள் எல்லாரையும் ஒரே குடும்பமாக கொண்டு வருகிறார். அந்த 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு என்பதையும் அவர் அங்கே என்ன செய்கிறாரு, கொண்டு வருகிறார். ஏனென்றால் இந்த உலகத்தில் எத்தனையோ மக்கள் கூட்டங்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததியாக, ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக, பரிசுத்த ஜாதியாக, அவருக்கு சொந்த ஜனமாக ஆண்டவர் நம்ம என்ன செஞ்சிருக்கிறார், வேறு பிரித்திருக்கிறார். இதுதான் உங்களுக்கு சொல்றார். ஒருவேளை நீங்க நெருக்கத்தில் இருக்கலாம், உபத்திரவத்தில் இருக்கலாம், கடினமான பயணமாக உங்களுடைய விசுவாச பயணம் இருக்கலாம். ஆனால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டம். இந்த உலகத்தில் இருந்து அவருக்கென்று நீங்க என்ன செய்யப்பட்டிருக்கீங்க, வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அவ்விதமாக இந்த 2ஆம் அதிகாரத்தில் அதை எழுதி அவர்களை உற்சாகப்படுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த 9ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது இவ்விதமாக விசுவாச நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்கள் சில சிறப்பான உரிமைகளை, ஸ்லாக்கியத்தை பெற்றிருப்பதை குறித்து இங்கே பேதுரு இந்த 9ஆம் வசனத்திலே அவர் எழுதுகிறார். இந்த வசனத்தினுடைய பின்னணியை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்களிலே பார்க்கும் பொழுது, அங்கே 5ஆம் வசனத்திலே, இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்கள், ஆனால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள், பூமியெல்லாம் என்னுடையது, நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த உரிமையை கொடுக்க வாக்கு கொடுக்கிறார். ஆனால் அவநம்பிக்கையின் காரணமாக தேவனுடைய இந்த வாக்குறுதியை அவங்க என்ன செய்யாமல் போயிட்டாங்க, அடையாமல் போய்விட்டார்கள். அவர்கள் தேவனுடைய சொந்த ஜனம் என்கிற பெயரை பெற முடியாமல் இழந்து போனார்கள். அவநம்பிக்கை, கீழ்ப்படியாமின் நிமித்தமாக இழந்து போன இந்த ஸ்லாக்கியத்தை விசுவாசிகளாகிய நீங்கள் இப்பொழுது என்ன செய்திருக்கிறீர்கள், பெற்றிருக்கிறீர்கள். நான் சொல்ற புரியுதா? அதை தான் அங்கே கொண்டு வர்றாரு. அன்றைக்கு தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு வாக்கு கொடுத்தார், அதை அவர்கள் இழந்து போனார்கள். ஆனால் வாழ்க்கையில் கடினமான ஒரு பாதையில் நீங்கள் பயணித்துக் கொண்டிருந்தாலும், பல்வேறு நெருக்கங்களுக்கு மத்தியில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், இன்றைக்கு அந்த ஸ்லாக்கியத்தை நீங்கள் என்ன செஞ்சிருக்கீங்க, பெற்றிருக்கிறீர்கள். அதற்கு தான் அவர் உங்களை அந்தகாரத்தில் இருந்து ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். அன்பானவர்களே, இதை இங்கே பேதுரு தெளிவாக குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். அதில் சில காரியங்களை அவர் தெளிவுபடுத்துகிறார். அவங்களுக்கு என்ன உரிமைகள் அல்லது என்ன
ஸ்லாக்கியங்கள். ஒன்று, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. எப்போ தெரிந்து கொள்கிறார்? எபேசியர் 1 அதிகாரம் 4 நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை. அப்போ எப்போ நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார்? உலக தோற்றத்துக்கு முன்னே அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் நாம் அதை அறியாமல் இருக்கிறோம். சரியா? அவர் உலகம் தோன்றுவதற்கு முன்னே உங்களையும் என்னையும் என்ன செஞ்சிருக்கிறார்? தெரிந்தெடுத்திருக்கிறார். அவ்விதமாக தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டம் இன்றைக்கு இந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? அமர்ந்திருக்கிறோம். இன்னும் நீங்க பார்த்தீங்கன்னா, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். அங்கே 1 பேதுரு 2 அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது, ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் இருக்கிறீர்கள். ஆனால் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய். ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஆசாரிய கூட்டம். பரிசுத்த ஆசாரிய கூட்டம்னா என்னது? விசுவாச நிலையில் கடவுளுடைய நிலைக்கே சென்று, கடவுளுடைய ஸ்தலத்திலே ஆவியில் நிறைந்து கடவுளை ஆராதிக்கிற ஒரு கூட்டம். ஆவியில் நிறைந்து. ராஜரீகமான ஆசாரிய கூட்டம்னா என்ன? சாட்சியாக உலகத்துக்குள் சென்று அவரை அறிவிக்கிற கூட்டம். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. சரியா? பரிசுத்த ஆசாரிய கூட்டம் என்றால் அங்க என்ன செய்யறாங்க? 2ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது, பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டம், அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிற ராஜரீக ஆசாரிய கூட்டம். ரெண்டும் ஒரே மக்கள் தான். பரிசுத்த ஆசாரிய கூட்டமாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டம். கடவுளுக்கு பலிகளை செலுத்தி அவருடைய ஸ்தலத்திலே அவரை ஆராதிக்கிற பரிசுத்த ஆசாரிய கூட்டம், உலகத்துக்குள் சென்று சாட்சியாக அவரை அறிவிக்கிற ராஜரீக ஆசாரிய கூட்டம். இது 2வது ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியம். அவங்களுக்கு சொல்றாரு, நீங்கள்லாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அடுத்தாக்கில் நீங்கள் பரிசுத்த ஆசாரிய கூட்டம், ராஜரீக ஆசாரிய கூட்டம். இந்த ஆசாரிய கூட்டத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். பிலிப்பி பட்டணத்து சிறைச்சாலையில் பவுலும் சிலாவும் ரா முழுவதும் ஆவியில் நிறைந்து தேவனை என்ன செய்து கொண்டிருக்காங்க? பாடி துதித்து கொண்டு இருந்தார்கள். இது பரிசுத்த ஆசாரிய கூட்டம். ஆனால் அதே மக்கள் அங்கே சிறை காவலாளிக்கு சாட்சியாக நின்று அங்கே என்ன செய்கிறாங்க? அறிவிக்கிறார்கள். இங்கே ராஜரீக ஆசாரிய கூட்டம். இதை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு இதை எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தாக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஜாதி. உலகத்தில் எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க. அதிலிருந்து பரிசுத்தத்தினால் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு கூட்டம். ஒருவேளை நீங்கள் இன்னைக்கு உபத்திரவங்களை அனுபவிக்கலாம்,
கஷ்டங்களை அனுபவிக்கலாம். உடைமை, உறவு, சொந்த நாடு எல்லாவற்றையும் நீங்கள் இழந்து அகதிகள் போல சிதறடிக்கப்பட்டு வந்திருக்கலாம். ஆனால் அவர் தம்முடைய பரிசுத்தத்தினால் உங்களை என்ன செஞ்சிருக்கிறார்? வேறு பிரித்திருக்கிறார். நீங்கள் பரிசுத்த ஜாதி. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். கடவுளுக்கு என்று அவருடைய சொந்த ஜனமாயும் இருக்கு. இந்த 4 ஸ்லாக்கியத்தை சொல்றார். அதில் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு ஒன்று என்னது? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி யார் தெரியுமா? நாம் தான். சரியா? இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி எப்படிப்பட்டவர்கள் என்று ஒரு 3 காரியத்தை உங்கள் முன்பாக வைத்து நான் அதற்கேற்ற ஒரு நபருடைய வாழ்வையும் வைத்து நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். முதலாவதாக, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி கடவுளால் அறியப்பட்ட மக்கள். சரியா? நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். The people who are known by God